அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விஸ்டம் என்ற இந்த ஆங்கில கரந்துரை தமிழில் கூறுகிறோம். ஆங்கிலத்தில் பதிந்ததை தமிழில் கூறுகிறோம். தொடர்ந்து விஸ்டம் என்ற சொல்லிற்கு நாம் அந்த எழுத்தின் அமைப்பிலேயே ஒவ்வொரு சொல்லாக வடிவமைக்க முடியும். இவ்வாறு எழுத்தின் அமைப்பிலேயே வடிவமைப்பதை தமிழில் கரந்துரை பாட்டு என்றும் ஆங்கிலத்தில் அக்ரோஸ்டிக் என்றும் நாம் கூறலாம். இவை கரந்துரை பாட்டு, அக்ரோஸ்டிக் என்பது ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள அந்த எழுத்து அமைப்பிலேயே வரும் என்பதை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். விஸ்டம் என்ற சொல்லிற்கு விஸ்டம் இன் அக்ரோஸ்டிக் வேர்ட்ஸ் we can say நாம் சொல்லலாம். wire wherein to regulates existence well when emerging emitting level why we hold yourselves what will have at ideas என்று கூறலாம். W என்ற சொல்லிற்கு ஆங்கில சொல்லிற்கு. அதே போல I என்ற சொல்லிற்கு ideas into different emerging array system identify individual directions ever neutral trend in field years of in initiative nuances its important trending switch என்று I என்ற சொல்லிற்கு WI என்ற சொல்லிற்கு இதுவரை நாம் பகிர்ந்துள்ளோம் தமிழ் மொழியில். இன்று எஸ் ஸ்விட்ச் என்ற சொல்லிற்கு காண்போம். இந்த இவ்வாறான சொற்கள் நமக்கு அந்த எழுத்து வரையறையிலே அமைவது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தில் நோக்கத்தில் விஸ்டம் எஸ் என்ற சொல்லிற்கு காண்போம். ஸ்விட்ச் ஸ்லோலி வித்தின் த ட்ரையல் கேர் ஹோல்டிங். நாணமாக நாம் கருதுவது ஒவ்வொரு கணமும் நமது வாழ்க்கையில் முயற்சியில் கவனத்துடன் மெதுவாக மாற முடியும். மெதுவாக நம்ம உடலமைப்பு, உள்ளம், சுற்றத்தார், உறவினர், நண்பர்கள் நாமும் சேர்ந்து நமது உடலமைப்பை கவனத்துடன் மெதுவாக மாற முடியும், நல் நோக்கத்திற்கு மாற முடியும் என்று கூறலாம். இந்த சுவிட்ச் என்ற சொல்லின் அமைப்பிலேயே இவை எவ்வாறு நமது உலகத்தில் நாம் இந்த கதிரவ குடும்பத்தில் தான் உள்ளோம். கதிரவனின் குடும்பத்தில் ஒரு தலைபட்சமாக இயற்கை அமைப்பில் உள்ளோம் என்பதனை சன் என்ற சொல்லிற்கு கூறலாம். சன் சோலார் யூனிலேட்ரல் நேச்சுரல்னஸ் என்று கூறலாம். சென்ட் என்ற அந்த வார்த்தையை அமைப்பிலேயே செக்யூர் என்டைட்டி நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட். நாம் ஒவ்வொரு கணமும் பாதுகாப்பாக நாம் நிர்வகிக்கும் ஒவ்வொரு செயலும் அடுத்த வளர்ச்சிக்கு எடுத்து செல்லலாம் என்ற அமைப்பில் இந்த சென்ட் என்ற சொல் நம் உடம்பிலிருந்து நம் சுற்றத்தார், உறவினர், நம் உயிரினங்களுக்கும் நாம் ஒரு பாதுகாப்பான நிர்வகிக்கும் தன்மையை அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற அந்த நம்பிக்கையில் சென்ட் என்ற சொல்லை பகிர்ந்துள்ளோம். சே சம்திங் ஆல்வேஸ் யூ ஆர் டூயிங். எப்பொழுதும் நீங்கள் செய்யும் ஒன்றை, நல்ல செயலை நாள்தோறும் நல்ல செயல் செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தில் சே சம்திங் ஆல்வேஸ் யூ ஆர் டூயிங் என கூறி இந்த எஸ் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். அடுத்தது டூ என்ற சொல்லில் ஆரம்பிப்போம் என கூறி இந்த விஸ்டம் என்ற சொல் ஆங்கில கரந்துரை தமிழிலும் தொடர்ந்து இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இந்த பதிவு நமது மொழிக்கு நமது புரிந்து கொள்வதற்கு வரையறைக்கு அந்த எழுத்தின் அமைப்பிலேயே அமைவது ஒரு நல்ல நோக்கம், நல்ல செயலுக்காக அந்த மொழிக்கும் உத்வேகம் கொடுக்கும் வகையில் அமையும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நாள்தோறும் விஸ்டம் என்ற சொல்லில் இப்பொழுது பதிவது போல ஒவ்வொரு சொல்லிற்கும் அந்த சொல்லிலேயே பொருள் விளக்கம், அறிஞர் பொருள் விளக்கம் தந்தால் என் மொழிக்கும் சிறந்ததாக இருக்கும். அதையும் தாய்மொழியாக தமிழ் மொழிக்கும் மேலும் மேலும் சிறந்ததாக இருக்கும் என பகிர்ந்த இந்த பதிவினை இன்று விஸ்டம் எஸ் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.